எல்லோருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். என்ன கிழமை இன்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. கதை சொல்லும் நேரம். நல்ல ஒரு கதை பார்ப்போம். ராமர் சீதையை மனம் புரிந்து கொண்டு அயோத்திக்கு வந்து கொண்டு இருக்கார். அவர் அயோத்தியை வந்தவுடன், ராமர் பெரிய ராஜா இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நிறைய ஊரே திருவிழா கோலம் கொண்டிருந்தது. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு முடிந்த பரிசுகளை, விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுத்து கொண்டிருந்தனர். வரவேற்பு ரொம்ப அமோகமாக இருந்தது. ஏன்னா ராமர் சீதை முதல்ல அயோத்திக்கு வரார் கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்போ மித்ரபந்து அப்படின்ற ஒருத்தர், அவர் யாருன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளி, பாதுகைகள் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, ராமருக்கே அளவெடுத்து தைத்தது போல் ஒரு பாதுகையை தைத்து கையில் வைத்து கொண்டிருந்தார். அவர் என்ன பார்த்தாருன்னா, இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை பெருசாக கொடுக்குறாங்க, நம்ம எப்படி இதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, வேண்டாம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு திரும்பும் பொழுது ராமர் அதை பார்த்து விட்டு, இங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பாதுகையை வாங்கி கொண்டார். அவர் என்ன சொன்னார்னா, ஆத்மார்த்தமாக உனது கையால் நீ செய்த இந்த பாதுகைகள் விலை மதிப்புள்ள அத்தனை பொருட்களை விட எனக்கு சிறந்த பரிசு, இதை நீ கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கின உடனே அந்த மித்ரபந்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உடனே அதை அவர் போட்டுக்கிட்டாரு. அவருக்கே அப்படி அளவெடுத்து தைத்தது போல் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக அவருக்கு அமைந்திருந்தது. அதை அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. வனவாசம் போகும் பொழுது அவர் எதையுமே எடுத்துட்டு போகக்கூடாது. ஆனால் அவர் அவர் தாயாரிடம் கேட்டார், இந்த பாதுகைகளை மட்டும் நான் எடுத்து செல்ல அனுமதியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொன்னோடனே அந்த பாதுகைகளை அதை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு சென்றார். அதுதான் நாட்டையே 14 வருடங்கள் அந்த பாதுகைகள் ஆட்சி செய்தன. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆத்மார்த்தமாக உள்ளன்போட எதை செய்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பூஜைகள் பண்றோம், நிறைய பிரசாதங்கள் பண்றோம். என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னுடைய ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு பூவை வைத்தால் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதனால இந்த மாதிரி குணங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா, ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக தியானம் செய்ய வேண்டும். நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது நமக்கு நிறைய ஆற்றல்கள் வரும். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, ஆத்மார்த்தமான அன்பு இருந்தால் போதும், ஆடம்பரம் என்பது தேவையில்லை அப்படின்னு. மித்ரபந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ராமாயண காவியத்திலேயே இடம்பெற்று விட்டார். என மனப்பூர்வமாக செய்தார். அதுபோல் நாமும் நல்ல ஒரு ஆழ்ந்து உட்கார்ந்து மூச்சை கவனித்து, அந்த ராமர் போன்ற பரமான்ம நிலையும் மித்ரபந்துவை போல ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அன்பையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் இருக்கணும். இந்த குணங்கள் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.